මම ඉල්ලීමක් කරන ඔබතුමාගෙන් බොහොම කාරුණිකව நான் உங்களிடம் கோரிக்கை ஒன்றை விடுக்கின்றேன். சிறைச்சாலைக்கு பொறுப்பான அமைச்சர் பாராளுமன்றத்துக்கு வந்து குறித்த விடயம் தொடர்பில் தெளிவுபடுத்துவது மிக முக்கியம். நேற்றைய தினம் மெகசின் சிறைச்சாலை சம்பவத்திலும் மரணம் ஒன்று ஏற்பட்டுள்ளது. இன்றைய தினம் குருவிட்ட சிறைச்சாலையிலும் 2 மரணங்கள் சம்பவித்துள்ளன. அத்தோடு பல்லஞ்சேனையில் சிறை கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இடத்திலும் பெரும் கலவரம் ஒன்று உருவாகி இருப்பதாக தற்போது அறிய முடிகின்றது. ඉන්න ස්ථානෙත් ලොකු කලබලයක් තිබෙනවා කියලා. මීගොමුවේ බන්ධනාගාරයෙන් நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஆரம்பித்த மோதல்களில் தற்போது பல்லஞ்சேனை சிறைச்சாலை வரை வியாபித்துள்ளது. புலனாய்வு தகவல்கள் மற்றும் விசாரணைகளை பார்க்கும்போது சந்தேகம் ஒன்று எழுந்துள்ளது. சூழ்ச்சி மற்றும் சீர்குலைக்கும் செயற்பாடு என்பது குறித்து சந்தேகம் எழுந்துள்ளது. எனினும் இவற்றின் நெருங்கிய தொடர்புகளாக போதைப்பொருள் பாதாள உலக செயற்பாடுகள் குறித்தும் கண்டறியப்பட்டுள்ளது. அதனை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நேற்றிரவு 10:15 அளவில் மெகசின் சிறைச்சாலையில் ஒரு பகுதியில் இருந்த 40 பேர் வரை அங்கிருந்து உடைத்துக் கொண்டு வெளியேற முயற்சித்து கலவரத்தில் ஈடுபட்டனர். அவர்களை கட்டுப்படுத்த சிறைச்சாலை அதிகாரிகள் தலையிட்டதோடு விசேட அதிரடிப்படையினரும் ஈடுபடுத்தப்பட்டனர். நிலைமை முழுமையாக கட்டுப்படுத்தும். இன்று காலை 6:30 மணியளவில் குருவிட்ட சிறைச்சாலை ஏற்பட்ட குழப்ப நிலை காரணமாக 2 உயிரிழந்துள்ளதோடு 13 பேர் காயமடைந்த நிலையில் ரத்தினபுரி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அனைத்து சிறைச்சாலைகளின் நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் உள்ளது. பாதுகாப்பு தொடர்பில் எவ்வித பிரச்சனைகளும் இல்லை. බන්ධනාගාර සියල්ලේම තත්ත්වය පාලනය කරලා තියෙනවා. ආරක්ෂාව පිළිබඳව කිසිදු ගැටලුවක් නැහැ. මේක බරපතල තත්ත්වයක්. யார் என்ன சொன்னாலும் இது பாரதூரமான நிலை. தேசிய பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனை. இது தொடர்பில் நீங்கள் கடுமையான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். පියවර ගන්නට ඕන. මෙවැනි තත්ත්වයන් අපි බරපතල තත්ත්වයක්. இவ்வாறான நிலைமையை பாரதூரமான நிலையாக கருத்தில் கொண்டு செயற்படுவோம். இது தேசிய பாதுகாப்புக்கு பிரச்சனையாக அமையாது. நாட்டு மக்களின் பாதுகாப்புக்காக தேசிய பாதுகாப்பை நாம் உறுதிப்படுத்துவோம். சிறை கைதிகள் சிறைச்சாலைகளில் பணியாற்றும் அதிகாரிகளின் பாதுகாப்புக்காக குறுகிய கால மற்றும் நீண்டகால யோசனைகளும் முன்வைக்கப்பட்டுள்ளன. நீதியமைச்சர் தலைமையில் குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி இன்று அவசரக்கும் அழைப்பு விடுத்துள்ளார். අද ජනාධිපතිතුමා විශේෂ සාකච්ඡාවකුත් පාර්ශ්වකරුවන්ගේ කැඳවීමක් කරලා තියෙනවා. ඒ හින්දා වහවා කඩිනම් පියවර ගැනීමට අවශ්‍ය කටයුතු කරනවා.